அப்பன் முருகனுக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அமைஞ்சிருக்க இடம் நம்ம மதுரை தான். தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த நாளைத்தான் வைகாசி விசாகமா பக்தர்கள் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் முருகனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினாலும் நம்ம மதுரையில கொண்டாடுற விதமே தனிதான். ஏன்னா 6 படை வீட்டோட தலைமை செயலகமே நம்ம மதுரை தான். வைகாத்துல அதிகாலையில ஒரு குளியல போட்டு ஈர மஞ்சள் துணியோட தலையில பால் குடத்தை வச்சுக்கிட்டு நடந்தே வந்து அப்பனை தரிசிக்கிற அழகே தனிதான். அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையே தள்ளாடும் அளவுக்கு தலையில பால் குடத்தோட பல லட்சம் பக்தர்கள் கூட்டம் வருவாங்க. அத்தோட பால் காவடி, பறவை காவடி, அழகு குத்துதல்னு சனங்க வந்துகிட்டே இருப்பாங்க. முக்கியமா பறவை காவடியை பார்த்தாலே பக்தி பரவசம் தன்னால நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்கும். வழி நெடுக அன்னதானம், நீர்மோர் பந்தல், சர்பத், ரஸ்னானு எக்கச்சக்கமா கிடைக்கும். குறிப்பா கிருஷ்ணா காஃபி பார் சாக்ஸ் குடும்பத்தினர் சார்பா 100 வருஷத்துக்கு மேல அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. பல வருஷமா இங்க அன்னதானம் கொடுக்கறதால சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. வைகாசி விசாக திருநாளை பார்க்க இந்த வருஷம் வர முடியாதவங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்க, முருகன் அருளை பெறுங்க.